காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்&டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்துள்ளார். இவர் தான் தங்கியிருக்கும் குடியிருப்பின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதையடுத்து அவருக்கு உரிய இழப்பீடு கேட்டு 1000க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தைக்கு சென்ற காவலர்கள் மீது அவர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு தடுப்புகளுடன் அவர்களை விரட்ட முயன்ற போது வடமாநில தொழிலாளர்கள் நடத்திய கல்வீச்சில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். இதையடுத்து காவல்துறையினர் கண்ணீர் புகைகுண்டு வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை விரட்டி அடித்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கும் காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்&டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்பவர் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி